வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ லோ பட்ஜெட் திரைப்படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு இருக்கா இல்லையான்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ரொம்ப சுலபம். நம்ம உருவாக்கக்கூடிய கண்டென்ட் அவங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு நம்ம தானே முடிவு பண்றோம். அதனால தான் நம்ம படம் எடுக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்னா, படம் உருவாகும் போதே ஒரு வலைதளத்துல ஒரு சோசியல் மீடியால நம்ம ஒரு அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கி வரிசையா நம்மளுடைய திரைப்படத்தை பத்தின ஒரு நல்ல நல்ல விஷயங்களை அங்க போட்டுட்டு இந்த மக்கள் அப்புறம் படைப்பாளி ரெண்டு பேருடைய கொலாபரேஷன் நடக்கிற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம களத்துல இறங்கி நம்ம படத்துடைய பாடல்கள் இன்ஸ்டா மூலமாவா யூடியூப் ரீல்ஸ் மூலமா போய் அவங்களுக்கு சேர்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஒரு கான்டெஸ்ட் மாதிரி வச்சு திரும்ப அவங்களும் நடனம் ஆடி பாட்டு பாடி அவங்க நமக்கு அனுப்புற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம பண்ணணும். அப்புறம் பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நான் எங்களுடைய படத்தோட கருத்து இந்த மாதிரி இருக்கு, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு சர்வே, வீடியோ சர்வே எடுக்கணும். இதெல்லாம் சமூக வலைதளத்துல வர 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 டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து எல்லாருமே பார்த்துட்டே இருப்பாங்க. மக்கள் மனதுல இந்த மாதிரியான ஒரு படம் வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படும். இதனாலே சின்ன படங்களை அவங்க வாங்கி போடுறதுக்கும் விரும்புவாங்க. ஏன்னா அவங்க கண்ணெதிரா பாக்குறாங்கல்ல, இத்தனை பேர் அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இருக்குல்ல. உங்களுடைய Facebook பேஜை 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணாங்கன்னா அதுவே ஓடிடிக்கும் ஒரு பிளஸ் பாயிண்டா இன்னைக்கு இருக்கு. ஒரு லோ பட்ஜெட் படம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்கறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.